ஸ்டூடெண்ட், நேற்று நம்ம கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு மற்ற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் மாஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு மாஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. ஒரு பொருள் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு தான் நம்ம நிறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவாப்பா? அந்த பொருள்ல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மாஸோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தோமா, கிலோகிராம். நேற்று நம்ம பார்த்தோமா, அதை எப்படி நம்ம சிம்பிள்ல குறிக்கிறோம், கேஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கிறோம். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல சவுரஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிலிண்டர் வச்சிருக்காங்க கண்ணு. ஓகேவா? அந்த சிலிண்டர் எதால செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிளாட்டினம் இரிடியத்தால செய்யப்பட்டிருக்கு. அந்த ரெண்டும் சேர்ந்த கலவையால அதை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு ரேஷியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:1 அப்படிங்கிற ரேஷியோல அந்த சிலிண்டரை செஞ்சிருக்காங்க. அதனுடைய ஹைட்டும் அதனுடைய டயாமீட்டரும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 3.9 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு. அந்த புரோட்டோடைப் மாசு தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவாப்பா? ஸோ 1 கிலோகிராம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ யூனிட்ல பிக்ஸ் பண்ணது தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வேல்யூ. ஏப்பா பிளாட்டினம் இரிடியத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் ஆலையும் டைம் உடைய சேஞ்சஸ் ஆலையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த சிலிண்டர் வந்து எந்த விதமான பாதிப்பும் அடையாது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளாட்டினம் இரிடியம் சிலிண்டர் வந்து சூஸ் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. கிலோகிராமுடைய சப் மல்டிபிள்ஸ் எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, கிராம், மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனுடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வந்துட்டு குவிண்டால் அண்ட் மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லியும் மெஷர் பண்றாங்க. ஸோ 1 குவிண்டால் ஈக்குவல் டு 100 கிலோகிராம், 1 மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 குவிண்டாலுக்கு ஈக்குவலா இருக்கும். 1 சோலார் மாஸ் எவ்வளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 × 10⁻30 கிலோகிராமுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்றாங்க. மாஸோடைய ரேஞ்சு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அந்த எலக்ட்ரானுடைய மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 9.11 × 10⁻−31 கிலோகிராமா இருக்கும். அதே மாதிரி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய யூனிவர்ஸோடைய மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 10⁻55 கிலோகிராமா இருக்கும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் உடைய மாஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கக்கூடிய யூனிட்டை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்றோம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அப்படின்னாக்கா அட்டாமிக் மாஸ் யூனிட். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அப்படின்னா என்னப்பா மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, கார்பன் 12 அணுவினுடைய நிறையில 1/12 மடங்கு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்ரலா மாஸை நம்ம எப்படி கண்டு மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பேலன்ஸை யூஸ் பண்ணி கிலோகிராம்ல நம்ம மெஷர் பண்றோம். அதே மாதிரி லார்ஜர் மாசஸ் இருந்துச்சுனாக்கா, பிளானட்டோடைய மாசை மெஷர் பண்றது, ஸ்டாரோடைய மாசை மெஷர் பண்றது அப்படின்னாக்கா நம்ம கிராவிடேஷனல் மெத்தடை யூஸ் பண்ணி மாசை நம்ம மெஷர் பண்றோம். ஓகேவா குட்டி? அதே மாதிரி ஸ்மால் மாசஸ் அட்டாமிக் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் உடைய மாசை நம்ம மெஷர் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் யூஸ் பண்ணி நாம வந்துட்டு யூஸ் பண்ணி அதோடைய மாசை கால்குலேட் பண்றோம். ஜென்ரலா மாசை பாத்தீங்க அப்படின்னாக்கா பிசிக்கல் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நாம மெஷர் பண்றோம். பிசிக்கல் பேலன்ஸ் இதுதான்ப்பா. நீங்க வந்துட்டு லேப்ல மிஸ் உங்களுக்கு சின்ன கிளாஸ்ல கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி மில்லிகிராம் அளவுக்கு குறைவான அளவை நம்ம மெஷர் பண்ணலாம். இதெல்லாம் லேப்ல தான்ப்பா அதிகமா பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான்ப்பா டிஜிட்டல் பேலன்ஸ். இப்ப நம்ம நகை கடையெல்லாம் நகை வாங்க போனோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான மெஷர்மெண்ட் தானப்பா யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க. இது ரொம்ப அக்யூரேட்டா ரீடிங்ஸ் நமக்கு வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். மில்லிகிராம் அளவுக்கு அக்யூரேட்டா நம்ம மெஷர் பண்ணலாம், மாசை மெஷர் பண்ணலாம். அந்த மாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிஸ்பிளேவுடைய நம்பரா நமக்கு வந்துடும். ஓகேவா? அவ்வளோ அக்யூரேட்டா நம்ம இதுல மாஸ் மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இது வெயிட்டை மெஷர் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹூக்ஸ் லா நம்ம யூஸ் பண்ணி வெயிட்டை மெஷர் பண்றோம். இதை பத்தி நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம டீடைலா அதை பத்தி நம்ம படிக்க போறோம். மாஸும் வெயிட்டும் ஒன்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, மாஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
மாஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த பொருள்ல இருக்கக்கூடிய பருப்பொருட்களுடைய அளவை தான் நாம மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வெயிட் அப்படின்னாக்கா என்னன்னா, அந்த பொருள் மேல எர்த்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் புல், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், வெயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். W ஈக்குவல் டு M இன்டு G அப்படின்றது தான் நம்ம வெயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுல W ஈக்குவல் டு M அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ், G அப்படிங்கிறது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு நமக்கு தெரியும். அதுல இருந்து அந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி இருக்கும், பிளேஸ் டு பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா வெயிட் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும், பிளேஸ் டு பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போறேன், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுல மெஷர் பண்றோம் அப்படின்னாக்கா கிலோகிராம்ல மெஷர் பண்றோம். அதே மாதிரி வெயிட்ட நியூட்டன்ல மெஷர் பண்றோம். மாஸோடைய யூனிட் கிலோகிராம், வெயிட்டோடைய யூனிட் நியூட்டன். மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னாக்கா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அதை பத்தி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல டீடைலா, வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னாக்கா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அதை பத்தி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல டீடைலா வெக்டார் குவான்டிட்டினா என்ன, ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னன்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம நிறைய படிக்க போறோம். மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இடத்துக்கு இடம் மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 100 கிலோகிராம். அவர் ஏன் இடத்துல இருக்காரு, அவருடைய மாஸ் வந்து 100 கிலோகிராம். அப்ப அவருடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னாக்கா W ஈக்குவல் டு M இன்டு G. அப்ப அவருடைய வெயிட் எவ்வளவா இருக்கும், 100 இன்ட்டு 9.8. அப்ப 980 நியூட்டனா இருக்கும் அவருக்கு. மாஸ் வந்து 100 கிலோகிராமா இருக்கும் அவருக்கு. வெயிட் வந்து இடத்துல இருக்கும் பொழுது 980 நியூட்டனா இருக்கும். அவரு பாத்தீங்க அப்படின்னாக்கா 3க்கு போறாரு. அங்க போகும் பொழுது அவருடைய மாஸ் மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாறாது. அங்கேயும் அவருக்கு மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 100 கிலோகிராமாவே தான் இருக்கும். ஏன்னா மாஸ் அப்படிங்கிறது அந்த பொருள் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு அப்படின்னு பார்த்தோம், அது மாறாது. சோ அப்ப அவர் நிலவுக்கு போனாலும் அவருடைய மாஸ் வந்து 100 கிலோகிராமா தான் இருக்கும். ஆனா வெயிட் பாருங்க, வெயிட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், வெயிட்டுக்கு வந்துட்டு W ஈக்குவல் டு M இன்டு G பார்த்தோம். அப்ப M அப்படிங்கிறது அவருடைய மாஸ், அவருடைய மாஸ் எவ்வளவுமா 100 கிலோகிராம். அங்க G 3ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜியோடைய வேல்யூ, அந்த கிராவிட்டியோடைய வேல்யூ என்ன பண்ணும், இடத்துல இருக்கிறத விட அங்க வந்து குறைவா இருக்கும், வேல்யூ மாறும். அந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னாக்கா 1.62 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ 100 இன்ட்டு 1.62 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 162 நியூட்டன். அப்போ அவருடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 3ல இருக்கும் பொழுது 162வா இருக்கு. அதே அவருடைய வெயிட் இடத்துல இருக்கும் பொழுது 980 நியூட்டனா இருக்கு. அதனாலதான் நம்ம மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா மாறாது. 3ல இருக்கும் பொழுதும் அவருடைய மாஸ் வந்து 100 கிலோகிராம் தான், இடத்துல இருக்கும் பொழுதும் அவருடைய மாஸ் 100 கிலோகிராம் தான். ஆனா வெயிட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 3ல இருக்கிறதுக்கும் இடத்துல இருக்கிறதுக்கும் மாறி இருக்கு. அதனாலதான் ரெண்டும் மாஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம டைம் பத்தி பார்க்கலாம். ஈவெண்ட்ஸையும் அந்த ஈவெண்ட்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸையும் மெஷர் பண்றது தான் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப டைமுடைய SI யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட். 1 செகண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, லைட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல 29,97,92,458 மீட்டர் வேக்யூம்ல போறதுக்கு, இவ்வளோ மீட்டர் வேக்யூம்ல போறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதுதான் நம்ம 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது SI யூனிட்ல 1 செகண்ட்னா இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வெற்றிடத்துல ஒளியானது பாத்தீங்க அப்படின்னாக்கா இவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குமோ அதுதான் 1 செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப டைம் பாத்தீங்க அப்படின்னாக்கா டைமோட யூனிட் என்னன்னாக்கா டேட், டே, மந்த், இயர் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். டைமோடைய லார்ஜர் யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மில்லினியம். அப்போ 1 மில்லினியம் ஈக்குவல் டு 3.16 இன்ட்டு 10⁹ செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்கப்பா. அதனால இதெல்லாம் முக்கியமா கொஞ்சம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கங்க. ஓகேப்பா. டைமை மெஷர் பண்றதுக்கு நம்ம கிளாக் யூஸ் பண்றோம்.
பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீர் கடிகாரம், நிழல் கடிகாரம், மணல் கடிகாரம் அந்த மாதிரியான கடிகாரத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவாப்பா? இப்போ ஆன்சியன்ட் கிளாக் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடிகாரத்தை அதோடைய டிஸ்பிளே பொறுத்து இந்த மாதிரி 2 டைம்ஸாக நம்ம பிரிக்கிறோம். இந்த கிளாக்குக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் அனலாக் கிளாக். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 ஹேண்ட்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிட் ஹேண்ட்ஸு, ஹவர் ஹேண்ட் ஒன்று இருக்கும், அதே மாதிரி செகண்டுக்கு ஒரு ஹேண்ட் இருக்கும். மொத்தம் 3 ஹேண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதை நம்ம வந்துட்டு அனலாக் கிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் கிளாக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டிஜிட்டல் கிளாக்ஸ் டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். டைமை டைரக்டாக நம்பராகவே நமக்கு காட்டும். இதுதான் நம்ம டிஜிட்டல் கிளாக்னு சொல்லிட்டு அதோட டிஸ்பிளேவை பொறுத்து அனலாக் கிளாக்கு அண்டு டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வர கிளாக்கு டேட்டு, டே, மந்த்து, இயரு, டெம்பரேச்சர் எல்லாமே மெஷர் பண்ணுற மாதிரியான கிளாக்ஸ் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பொறுத்து இந்த கிளாக்ஸை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் குவார்ட்ஸ் கிளாக். இதான்ப்பா குவார்ட்ஸ் கிளாக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கக்கூடிய அந்த எஃபெக்டை பேஸ் பண்ணி இந்த கிளாக் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இந்த குவார்ட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இது அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆட்டம்ல ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி வைப்ரேஷன்னால வரக்கூடிய ஆசிலேஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த அட்டாமிக் கிளாக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு வந்து டைம் மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஜிபிஎஸ்ல சேட்டலைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோடனே சூடா காஃபி குடிக்கிறோம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் எப்படிப்பா சாப்பிட்றோம்? சில்லுன்னு சாப்பிட்றோம். அப்போ அந்த சூடா கூலா அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் தேவை. அந்த மெஷர்மெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர். ஓகேவாப்பா? ஸோ அப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னாக்கா அது எவ்வளோ கூலா இருக்கு, எவ்வளோ ஹாட்டா இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பொருளுக்கு நாம ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து ஹீட்டை நாம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். சரியாப்பா? டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் உடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியாப்பா? டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் உடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய துகள்களுடைய சராசரி இயக்க ஆற்றல தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கெல்வின். அந்த கெல்வின் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல தான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்றோம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கண்டிப்பா டீப்பா பாத்துக்குங்க. சரியாப்பா? டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு நம்ம தெர்மோமீட்டரை யூஸ் பண்றோம். இந்த தெர்மோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஸ்கேல்ஸ்ல யூஸ் பண்றோம், என்ன ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ்ல யூஸ் பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இந்த மாதிரியான காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல்ஸ்ல இந்த 3 ஸ்கேல்ஸ்ல நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தெர்மோமீட்டர்ல லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா LFP லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா 0 டிகிரி செல்சியஸ், அதாவது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம காமனா எடுத்துக்கிறோம். சரியாப்பா? செல்சியஸ் ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். அதுல எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கும் அந்த தெர்மோமீட்டர்ல? செல்சியஸ் தெர்மோமீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 32 டிகிரி இருக்கும். அதே மாதிரி அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இருக்கும். அப்ப அந்த தெர்மோமீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180 இருக்கும். அதே மாதிரி கெல்வின் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 273 கெல்வின். ஏன்னா டிகிரி போடக்கூடாது கெல்வின் எழுதும் பொழுது.
செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் எழுதும் போது மட்டும்தான் நம்ம டிகிரி போடணும். கெல்வின் எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிகிரி போடக்கூடாது. அப்ப கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர்ல லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 273 கெல்வின், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 373 கெல்வின். அப்ப நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த மூணுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பாருங்க, நாம இந்த டயக்ராம்ல இருந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம ஈஸியா பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதை பாருங்க. பாருங்க இந்த டயக்ராம்ல மூணு ஸ்கேல்ஸுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் தெர்மாமீட்டர் மூணுமே இருக்கு. இதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்ப செல்சியஸ் ஸ்கேல்ல லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 0 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர்ல லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி கெல்வின் ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 273 கெல்வின் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இதுல அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தானே அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா செல்சியஸ் ஸ்கேல்ல 100 டிகிரி செல்சியஸ், இதுல 373 கெல்வின், இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியாப்பா, இதுதான் இந்த மூணு ஸ்கேல்ஸுக்கு இருக்கக்கூடிய டிவிஷன் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தோம். இதுல நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டுலையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா செல்சியஸ்லயும் கெல்வின்லயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபாரன்ஹீட்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா 180 டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க குட்டி, நல்லா அப்சர்வ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேவா, என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த தெர்மோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையாப்பா, அந்த தெர்மோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல இருக்கும். இதெல்லாம் 1 மார்க், அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லி தெர்மோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்றோம். அது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல இருக்கும். அதே மாதிரி சயின்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கெல்வின் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய தெர்மோமீட்டரை யூஸ் பண்றாங்க. ஜெனரலா நாம யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல இருக்கும் செல்சியஸ் ஸ்கேல்ல இருக்கும். அதை பொறுத்து தான் நமக்கு வெதர் ரிப்போர்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கு அப்படின்னு சொல்லி சம்பளம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ அது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெனரலா சொல்றது நமக்கு செல்சியஸ் ஸ்கேல் தான் சொல்றாங்க. நம்ம ஹியூமன் பாடி இருக்கு இல்லையாப்பா, அதோடைய நார்மல் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அது அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும்பா. இது என்ன பண்ணும், நம்ம பாடியை தொடாமையே நமக்கு எவ்வளவு டெம்பரேச்சர், நம்ம பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்றோம். அதுதான் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். சரியாப்பா, இதுல இருந்து அதே மாதிரி இந்த டெம்பரேச்சரை பத்தி நம்ம படிக்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று நம்ம பார்க்கலாம். அதாவது சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், நம்ம பார்க்கலாம். இந்த சூப்பர் கண்டக்டர்ஸை பத்தி நீங்க ஹையர் செகண்டரியில அதிகமா படிக்க போறீங்க. அதாவது ஒரு சில கண்டக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 30 கெல்வின்ல, அதாவது பாத்தீங்கன்னாக்கா -243.2 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்ணும், எந்த விதமான லாஸும் இல்லாம கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அந்த கண்டக்டர்ஸ் தான் நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், மீக்கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா புல்லட் ட்ரெயின்ஸ், நீங்க பாத்துருப்பீங்க, அவ்வளவு வேகமா போகக்கூடிய ட்ரெயின்ஸ் அதான் நம்ம புல்லட் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறோம். மேக்லின் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா காந்த மிதப்பு ரயில் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அதுல எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓடு தளம் அப்படின்னு சொல்றாங்க, ஓடு பாதையில மேல மோதாம அப்படியே மேல மிதந்துட்டே இருக்கும். சக்கரமே அதுக்கு இருக்காது, டச் பண்ணாம அப்படியே வலிக்கிட்டு சல்லுன்னு போகும், அவ்வளவு ஃபாஸ்டா போகும். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சூப்பர் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ண